गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव ईश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே. சந்திர பகவான் இந்த மாதமான புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் ஒரு சைக்கிள் போயிட்டு வர போகிறார். மாத தொடர்பிலே அஜய் ஏகாதசி என்ற ஏகாதசியும் மாத முடிவிலே இந்திர ஏகாதசி என்ற திதியினுடன் முடிவு போகிற இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்குள்ள சுக்கிர பகவானும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சுக்கிர பகவான் இந்த மாதத்திலே உங்கள் ராசியிலே அக்டோபர் 9ஆம் தேதி குடும்பஸ்தானத்துக்குள்ளே செல்ல போகிறார். சூரியனும் புதனும் ஏற்கனவே கன்னிராசியில் இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதன் 16 அக்டோபர் அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வந்துடுவார். 2ஆம் தேதி அக்டோபர் அன்றைக்கி கொஞ்சம் 2ஆம் இடத்துல துலாஸ்தானத்துக்குள்ளே வந்துடுவார். இப்படி அவர் வெளியில் வர்றதுனால செவ்வாயும் புதனும் சேர்ந்த சேர்வையாகவும் இருக்கும் 3ஆம் இடத்துல. இப்போ முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் அப்படிங்கும்போது கொஞ்சம் புத்தி தடுமாற்றத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறது தெரிகிறது. பண வரவை செவ்வாய் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் குருவினால் பார்க்கப்படுகிறார் என்ற எண்ணத்திலும் லாபத்துக்குரிய எண்ணங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். சூரியன் தொடர்ந்து இந்த மாதத்திலே நமக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே உட்கார போகிறார். அப்படி குடும்பஸ்தானத்திலே உட்காரதுனால லாபங்கள் பெருகுவதற்கு நிறைய வழிகளை தேட வைக்கும். அதனால் மனசில் ரொம்ப கவலையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன பண்ணால் தேவையில்லைங்க, எப்படி பண்ணால் தேவையில்லைங்க, எதை பண்ணால் சரியாகுங்கன்னு ஒரு ஏகப்பட்ட குழப்பம். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினாலே 2ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. அங்கே உங்கள் ராசிநாதனே மாட்டிக்கிறார். இப்போ உங்களுக்கு நிறைய குழப்பங்கள். சிலருக்கு கபம் சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். மனதிலே ரொம்ப குழப்பம் வந்துன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துருவார். இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குமா அப்படின்னா ஆமாம் இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். வளம் நிறைய வரம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்குது. கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்கும். இந்த 2 துறையிலும் கொஞ்சம் பெனிஃபிட் காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சரி, இந்த மாதத்திலே நமக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னா, உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீர்கேடுகளாக இருப்பதற்கு குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு இருக்கும். அது அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது. சந்திரனின் இந்த பிரயாணமான கோச்சார பிரயாணத்தில் கொஞ்சம் செலவு இப்படி உள்ளே வெளியில் போகும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஏன்னா ராகு கேது பிடியிலிருந்து சூரியனும் புதனும் செவ்வாயும் முழுமையாக வெளிப்பட்டு வந்து விடுவதனாலே இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருவார்கள். மண் மனை வாகன யோக பூர்வ புண்ணிய யோகங்களை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதாரத்திலே சில விஷயத்தில் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிர்மாணங்களையும் செய்யலாம். பொது ஜன தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும். சகோதரர்களிட்ட பிணக்கம் இல்லாமல் இருப்பது நல்லது. மண்மனை வாகனம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாயாரின் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லதாக இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய காரியம் மகாலே அமாவாசை அன்று அமாவாசை தர்ப்பணம் செய்வது மட்டுமல்லாமல் தான தர்மங்கள் செய்வதனாலே
உங்கள் வாழ்க்கையிலே பலம் பெருகும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.